பிரம்மன் என்ற பெயரில் ஒருவர் இல்லவே இல்லை என்பது தெரியுமா? இது பிரம்ம ரகசியம் என்ற நூலில் சொல்லப்பட்டுள்ளது. இது பிரம்ம ரகசியம் பாகம் 1. பிரம்மன் என்பது ஒரு ஆள் கிடையாது. பிரம்மன் என்பது உலகத்தை படைக்கும் ஒரு பெரும் பதவி மட்டும்தான். இதுவரைக்கும் கணக்கில்லாத பிரம்மதேவர்கள் வாழ்ந்து, படைக்கும் பணி செய்து, பின் ஆயுள் முடிந்து, பரமாத்மாவோடு கலந்திருக்காங்க. அப்போ ஒரு பிரம்மதேவருடைய ஆயுள் முடிய எத்தனை வருடங்கள் ஆகும்? என்று ஒரு முனிவர் கேட்க, அதற்கு ரிஷி சொல்றாரு. இந்த பிரபஞ்சத்தில் யுகங்கள் மொத்தம் 4. சத்யயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். இங்க மிகவும் மோசமான காலமான கலியுகம் தான் அளவுகோல். இதை வைத்து பார்ப்போம். ஒரு கலியுகம் என்பது 40 இலட்சம் 32,000 வருடங்கள். இதை அப்படியே இரண்டா பெருக்கினா, அதுதான் கலியுகத்துடைய முன்யுகமான துவாபர யுகத்தின் வயது. அதாவது 80 இலட்சம் 60 4,000 வருடங்கள். கலியுகத்துடைய வயதை மூன்றா பெருக்கினா, அதுதான் துவாபர யுகத்துடைய முன்யுகமான திரேதா யுகத்துடைய வயது. அதே கலியுகத்தை 4ஆ பெருக்கினா, அதுவே முதல்ல இருக்கும் சத்யுகத்துடைய வயதாகும். இப்படி எல்லா யுகங்களுடைய வயதையும் கூட்டுனா 4,32 இலட்சம் ஆண்டுகள் வரும். இந்த கூட்டுத்தொகைதான் ஒரு சதுர்யுகம். இப்படி 1000 சதுர்யுகம் சேர்ந்தா, அதாவது 4,32 இலட்சம் ஆண்டுகளை 1000ஆ பெருக்கினா, அதுதான் பிரம்மதேவனுக்கு ஒரு பகல் கடியும் நேரம். அதனால் 2000 சதுர்யுகங்கள் கடந்தா மட்டுமே, பிறகு புதிய பிரம்மதேவன் தோன்றி, மீண்டும் ஆரம்ப புள்ளியிலிருந்து எல்லாவற்றையும் படைக்கத் துவங்குவார். மீண்டும் படைக்கத் துவங்குவாரா? அப்போ பிரம்மதேவன் அழியும்போது, உலகம் மொத்தமும் அழிந்திடுமா? ஆம், மகரிஷி பிரம்மதேவருக்குமே முடிவுண்டு. மீதம் பாகம் 2இல் பார்ப்போம்.